ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம், அதில் ஒரு சில வசனங்களை தியானிக்க இந்த நாட்கள் நடப்பதை அப்பொழுதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய மகிமைக்காக 9வது அதிகாரம் 15, 16, 17 தேசம் எப்படி பால் பண்ணப்படுகிறது என்பது குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜனத்தை 16வது வசனம், இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகளுமாய் இருக்கிறார்கள். தேசத்தை நடத்துகிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் நீங்கள் ஜனங்கள் பேசிக்கொள்கிறதை கவனிக்கும் பொழுது ஜனத்தை நடத்துகிறவர்கள் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், ஒரு பக்கம் மதவாதிகள், ஒரு பக்கம் சோத்திரம் ஐஸ்வர்யவான்கள், இவர்களெல்லாம் நடத்தப்படுகிறது எப்படின்னா எத்தராய் இருக்கிறார்கள். ஒரு ஏமாற்றிக்கொண்டு, ஜனங்களை ஏமாற்றிக்கொண்டு இப்படியாக எத்தருமாய் இருக்கிறார்கள் என்று அப்பொழுதே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். இப்படி எத்தரும் அவர்களால் நடத்தப்படும் நாசமடைகளுமாய் இருக்கிற அந்த தேசத்திலே ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் மேல் பிரியமாக இருப்பதில்லை. அவர்கள் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதுமில்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமையும் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்னியைப் போல இருக்கிறது. அது முற்செடியும் நெருஞ்சலை பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்து புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான். எனக்கு அருமையானதில்லை, பசி இருக்கும், திருப்தி அடைய முடியாது. ஸோ தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கிற தேசமோ, மாயம் செய்கிற தேசமோ நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எத்தர்கள் இருக்கிற தேசம், ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிற தேசம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிற நாசமடர்களுமாய். இன்னைக்கு எத்தர்கள் ஆட்சி செய்வார்களானால் நிச்சயமாக தேசம் நாசமடைந்து கொண்டிருக்கிறது. ஏமாற்றுக்காரர்கள் ஏழைகளுக்கு ஒரு நீதி, ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு நீதி, அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஒரு நீதி, நியாயமின்றி செய்யப்படுகிற காரியங்கள், எத்தனமான இந்த காரியம் தேசத்தையே நாசமடைய செய்கிறது. அந்த ஜனங்களை நாசமடைய செய்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்படி எத்தர்களையும் பாவிகளையும் ரட்சிக்கப்பட முடியாதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். அந்த குமாரன் வந்து தான் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்க வந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் எத்தர்களோ பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இவர்களோ நாங்களே பெரியவர்கள், நாங்கள் தான் இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தர்களாக இருக்கும் பொழுது நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறார்கள். தேசம் நாசமடைந்து கொண்டிருக்கும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமமிக்க தேசம் நாசமடையாதபடி, ஜனங்கள் மேல் கர்த்தர் கோபம் கொள்ளாதபடி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் வலது புரட்சி பசித்தால் எங்கே போனாலும் சரி பசித்திருப்பார்கள். எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி கிடைக்காது.
தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்புவாங்க, வச்சிப்பாங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷனை எழும்புவான், தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பும். கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின யூத கோத்திரமும் இஸ்ரவேல் ஜனமும் இப்படியாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் இது யாரால் உண்டாகிறது? கர்த்தர் அடித்தால் காயம் கட்டுவார், தேற்றுவார். கர்த்தர் தண்டனையை தந்திருக்கிறாரே, கர்த்தர் சொன்னது கோபம் மாறாதபடி இருக்கிறதே என்று கர்த்தரை திரும்புவார் இல்லை. கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்கள் என்று 13வது வசனம் 9:13 ஜனங்கள் தங்கள் அடிக்கிறவரிடத்தை திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையும் நாணலை ஒரே நாளிலே வெட்டி போடுவார். முப்பனும் கனபொருந்தினமுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை எல்லாத்தையும் வெட்டி போடுவார். பொய் தீர்க்கதரிசி, பொய் போதகம், மூப்பன் என்று சொல்லி கொண்டு தாங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெட்டி போடுவார். வாளை வெட்டி போடுவார். வாள் யாருன்னா தீர்க்கதரிசி. இந்த நாளிலே தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கிறது? அதெல்லாம் வெட்டி போட்டுருவார். கள்ள தீர்க்க தரிசிகள் எல்லாம் வாளை வெட்டி போட்டுருவார். வாளாக இருக்கிற தீர்க்க தரிசி தாங்கள் தான் தலை என்று மார்தட்டி கொண்டு அலைகிறார்கள். ஒரு சில ஏதோ பொருளாதார விடுதலைங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எந்த பொருளாதார விடுதலையை கட்டளையிடுவதற்காக வந்தார்? கர்த்தரை தேடுகிறவன் செழிப்பான், அவ்வளோதான், வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம மகிமைக்காக பொய் தீர்க்க தரிசிகளே வாள், இந்த வாளை குறித்து கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். வாளை வெட்டிடுவார். கள்ள தீர்க்க தரிசிகள், பொய் போதனை செய்கிறவர்கள், கள்ள உபதேசம் செய்கிறவர்கள், இழிவான ஆதாயத்தை தேடுகிறவர்கள், அவர்கள் வாழாம் தங்களை தலை என்று நினைத்து கொண்டு இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டு அலைகிறார்கள். ஒருவன் என்றால் பொருளாதார விடுதலை, குமாரன் விடுவித்தால் மெய்யான விடுதலை. பொருளாதாரத்தில் என்ன விடுதலை? அவரை நம்புகிறவன் செழிப்பான். நாம் ஐஸ்வர்யனாகும்படியாக அவர் தரித்திரராய் வந்தார். இவர் என்னத்தை பொருளாதாரத்தில் கட்ட வைக்க போகிறாரு? நிறையா துருபதேசங்கள், பணம் கட்டணும். இயேசு கிறிஸ்து யாருக்கு பணத்தை வாங்கி கொண்டு உபதேசித்தார்? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பொய் போதகம், கள்ள தீர்க்க தரிசி, அந்த வாழெல்லாம் வெட்டப்படும், மூப்பனெல்லாம் தலையாகிய மூப்பனெல்லாம் வெட்டப்படும் என்று ஒரே நேரத்தில் தரித்து போடப்படும் என்று வேதம் சொல்லுவேன். எனவே எனக்கு அருமையானவர்கள், நாம் விசேஷித்தவர்கள், ஞானத்தோடு புத்தி உள்ளவர்களாய் இதோ வேதத்தை அறிந்து யார் எதை பேசினால் அது வேதத்தில் இருக்கிறதா, மாற்றி பேசுகிறார்களா, கள்ளத்தனமாய் உபதேசிக்கிறார்களா என்று அறிந்து கொண்டு நாம் தப்பித்து கொள்ளணும். நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதை ஆராய்ந்து பார்த்த பிறையா பட்டினத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். திசைநிலைக்கு உள்ளவர்களை பார்க்கல. எனவே வேதத்தை ஆராய்ந்து பார்க்காதபடி ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க, செல்லில், வாட்ஸ்அப்பில் அல்லது யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு அதை நம்பி போகக்கூடாது. பின்னாடி வாள் வெட்டப்படுமே. நீ எந்த தீர்க்கதரிசியை நம்பி போகிறாயோ அந்த வாள் வெட்டப்படும். எந்த மூப்பனை நம்பி போகிறாயோ அந்த மூப்பனுடைய தலை வெட்டப்படும், நிர்மூலமாகும் என்று அர்த்தம். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தி கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன கர்த்தாவே பொய் போதகர்களையும் ஆண்டவரே வாளாகிய அந்த கள்ள தீர்க்க தரிசியையும் கண்டுபிடிக்க ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஞானத்தை பெறுகிறார். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம மகிமைக்காக அடுத்த ஒரு 2ஆம் தேதி இரவு ஜெபம், லிபனோன் ஜெபத்தோட்டம். இப்போ நான் இன்னும் பேசி கொண்டு இருக்க இந்த தோட்டத்தில் 10 மணிலேருந்து 2 மணிக்கு லிபனோன் ஜெபத்தோட்டம், பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுமலை ரோடு, ரெண்டாலைப்பாறை என்கிற இந்த ஸ்தலத்தில் நடைபெறும். திண்டுக்கல்லில் வாருங்கள், இணைந்து செவிப்போம். பொய் போதகர்கள்லாம் நீக்கி போட கர்த்தர்ட்ட விண்ணப்பம்.